மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம் யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதக ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாஹ தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா தேவாய தஸ்மை நமக தேவாய தஸ்மை நமக. ஸ்ரீமத் பகவத்கீதை 5வது அத்தியாயம் சந்நியாச யோகம். 6வது ஸ்லோகம் படிக்கணும். சந்நியாசஸ்து மகாபாஹோ துக்கமாப்துமயோகதஹ யோகயுக்தோ முனிர்ப்ரஹ்ம ந சிரேனாதி கச்சதி. சந்நியாசஸ்து மகாபாஹோ துக்கமாப்துமயோகதஹ யோகயுக்தோ முனிர்ப்ரஹ்ம ந சிரேனாதி கச்சதி. இந்த அத்தியாயத்தில் 4 விஷயங்கள் வருதுன்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி முகவுரையாக சில கருத்துக்கள் பார்த்தோம். முக்கியமாக வித்வத் சந்நியாசம், விவிதிஷா சந்நியாசம், இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிறணும். வித்வத் சந்நியாசங்கிறது ஞானம் அடைந்த பிறகு எடுக்கின்ற சந்நியாசம். விவிதிஷா சந்நியாசங்கிறது ஞானத்துக்காக எடுக்கிற சந்நியாசம். பிறகு சில சந்நியாசம் பிராரப்த வசத்தினால் அமையும், வைராக்கியத்தினாலேயும் அமையும். உண்மையான சந்நியாசங்கிறது ஞானத்தின் பலனாக கிடைக்கிறது. நம்ம போன அத்தியாயம் பார்த்தது ஞான கர்ம சந்நியாச யோகம். அறிவினால் சந்நியாசம் பண்ணுவது அது இல்லறத்தில் இருக்கவங்களுக்கு மிக மிக முக்கியம். செயலை விட முடியாது, கடமையை விட முடியாது. ஆனால் கடமையை விடாமையே விட்டது மாதிரி ஆக்கிட முடியும். அதுக்கு பேர் ஞான கர்ம சந்நியாசம், அறிவினால் செயலை துரத்தல். அதை பற்றிய கருத்தும் இந்த அத்தியாயத்திலும் சொல்வார், பார்ப்போம் நம்ம இங்கே. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இல்லற வாழ்க்கை முறை, துறவர வாழ்க்கை முறை, இந்த 2 வாழ்க்கை முறையை பற்றி சொல்கிறார். நிஷ்டாத்வயம், இல்லறம் ப்ளஸ் துறவரம். பிறகு 2 வாழ்க்கை முறைகளுக்கு 2 பிரதான சாதனைகள் இருக்குது. பொதுவாக ஆன்மீக வாழ்க்கைக்கே 2 சாதனை தான், அதுக்குள்ளே எல்லாமே அடங்கிடும். கர்மயோகம், ஞான யோகம். பக்தி யோகம் மற்ற எல்லாமே கர்மயோகத்தில் அடங்கிடும். பிறகு ஞான யோகம் ஒரு டாபிக். இல்லறவாசிகளுக்கு பிரதானமாக இருப்பது கர்மயோகம், சன்னியாசிகளுக்கு பிரதானமாக இருப்பது ஞான யோகம். ஆனால் 2 பேரும் 2 சாதனையும் கடைப்பிடிச்சு தான் ஆகணும். இதனால் 2 பலன் கிடைக்குது. ஒன்று ஜீவன் முக்தி, இன்னொன்று விதேக முக்தி. அது 2 வருது. அதாவது முக்தித்வயம் அல்லது பலத்வயம். துவயம்னா 2, நிஷ்டாத்வயம் வாழ்க்கை முறை 2, சாதனாத்வயம் சாதனைகள் 2, பிறகு முக்தித்வயம் அல்லது பலத்வயம் பலன் 2, ஜீவன் முக்தி விதேக முக்தி, பிறகு தியானத்திற்கான விதை. இந்த 4 விஷயம் இந்த அத்தியாயத்தில் வருதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இந்த அத்தியாயம் ஏன் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணார், கர்மயோகத்தை பற்றி நல்லா உயர்வாக பேசினார். பிறகு ஞான யோகத்தை பற்றி உயர்வாக பேசினார். ஞான யோகமே மோட்சத்தை கொடுக்கும்னு சொல்லிவிட்டு, நீ கர்மத்தை செய்யி கர்மத்தை செய்யி கர்மத்தை செய்யினார். அவனுக்கு சந்தேகம் வருது, நம் கர்மயோகம் உயர்ந்ததா ஞான யோகம் உயர்ந்த, 2யுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால் நான் எதை செய்கிறது, இந்த 2 யோகத்தில் ஏதாவது ஒன்று எனக்கு நல்லதை தரக்கூடியதை சொல்லுங்கன்னு கேட்குறான். சந்நியாசத்தையும் புகழ்ந்தீர்கள், கர்மயோகத்தையும் புகழ்ந்தீர்கள். ஞான யோகம் இல்லை, சந்நியாசம். எல்லாத்தையும் விட்டு விடுறத சொன்னார், எல்லாம் விட்டுட்டு போன்னு சொன்னார், பிறகு செயல்படவும் சொன்னார். அப்போ நான் கடமையை செய்வதா அல்லது
சந்நியாசம் ஆவதான், சன்னியாசியாக போயிடுறதா. அவர் கர்ம யோகத்தை புகழ்ந்தார், கர்மத்தை புகழலை, சந்நியாசத்தை புகழ்ந்தார். ஏன்னா எல்லாத்தையும் விட்டு விடுறதை புகழ்ந்தார்னு சொன்னால் அது எந்த அடிப்படையில் புகழ்ந்தார், யாருக்கு என்னங்கிறதெல்லாம் அவனுக்கு சரியாக புரியலை. அதனால் அவன் என்ன கேட்குறான், இந்த சந்நியாசம் அல்லது கர்மயோகமாகிய இல்லற வாழ்க்கை, இந்த இல்லறமா துறவரமா, இந்த இரண்டில் எது எனக்கு சிறந்தது? முதல்ல கர்மயோகமா ஞானயோகம்ங்கிறது 3ஆம் அத்தியாயத்தில் கேட்ட கேள்வி. ரெண்டுக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். இங்கே இல்லற வாழ்க்கை சிறந்ததா, கர்மயோகப்படி வாழ்கின்ற இல்லற வாழ்க்கை, வெறும் இல்லற வாழ்க்கையை சொல்லலை, அல்லது சந்நியாசம் எடுத்துக்கொள்வது சிறந்ததா, ரெண்டில் ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள்னு சொல்லி அவன் கேள்வி கேட்டான். அதுக்கு பகவான் என்ன சொன்னாருன்னு சொன்னால், அதாவது எல்லாருக்குமே மிக மிக உகந்தது இல்லறம்ட்டார், கர்மயோக வாழ்க்கை முறைன்ட்டார். ஏன்னு சொன்னால் சந்நியாசம் ரொம்ப கடினம். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிறந்ததுன்னு சொல்லலை, உகந்ததுங்கிறார். உயர்ந்ததுன்னு எடுத்துக்கிட்டால் சன்னியாசத்தை சொல்லலாம், ஏன்னா நிறைய இடத்துல சன்னியாசம் உயர்ந்ததுன்னு சொல்லியிருக்கார். ஆனால் உயர்ந்ததுக்கும் சிறந்ததுக்கும் வித்தியாசம் இருக்குது. சிறந்ததுன்னு நமக்கு எது சிறந்தது? பெரும்பாலான மக்களுக்கு உகந்தது சிறந்தது இல்லற தர்மம், கர்மயோகப்படி வாழ்கின்ற இல்லற தர்மம். ஏன் சந்நியாசம் வேணான்னு சொல்கிறாருன்னு சொன்னால், அதுக்கு ரொம்ப முக்கியமான தகுதி வைராக்கியம். வைராக்கியங்கிறது ஒரு மனிதனுக்கு எளிதில் வராது, சீக்கிரம் வராது, அது ரொம்ப ரொம்ப கடினம். அந்த வைராக்கியம் வர்றது வரைக்கும் கர்மயோக வாழ்க்கை தான் வாழணும். அதனால் நீ இல்லறத்தில் இருந்து கர்மயோகம் வாழ்வதே உகந்ததுன்னு சொன்னார். அதில் இன்னொன்று சொன்னார், நீ இல்லறத்தில் இருந்து வைராக்கியத்தோடு வாழ்கிற, இல்லறத்தில் வைராக்கியம் வாழ முடியலை, சில தபஸ் பண்ணுறோம், தபஸ்லேருந்து வீழ்ச்சி வருதுன்னு சொன்னால் அது உனக்கு வீழ்ச்சி ஆகாது, ஒரு படியாகத்தே இருக்கும். நீ மித்தியாச்சாரன்னு ஆக மாட்ட. ஏன்னா இல்லறத்தில் உனக்கு அனுபவிப்பதற்கு சுதந்திரம் கொடுத்துருக்கு. அதனால் நீ ஒருவேளை கீழே வீழ்ந்தாலும் கூட உனக்கு வீழ்ச்சி என்பது இல்லறத்தில் இருக்காது. ஆனால் சந்நியாசத்தில் வீழ்ச்சி ஏற்பட்டுவிடும். ஆகவே இல்லறமே சிறந்தது அப்படிங்கிறார். மன தூய்மை அடைவதற்கு சந்நியாச தர்மத்தை விட இல்லற தர்மம்தான் மிக மிக உத்தமம் சொன்னார். ஏன்னா இங்கே தான் விருப்பு வெறுப்பு போட்டி பொறாமை எல்லாம் அதிகமாக நம்ம சந்திக்கிற இடம் இல்லற வாழ்க்கை. அதை சந்திக்கும் பொழுது அதிலிருந்து நாம் எப்படி விடுபட்டு மன தூய்மையை அடைய முடியுங்கிறதுக்காக இல்லற தர்மமே உகந்ததுன்னு சொன்னார். பொதுவாக எல்லாருக்கும் உகந்தது. ஒரு சில பேர் விதிவிலக்கு இருக்குது, அவங்கள நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. புத்தர், ஆதிசங்கராச்சாரியர், ரஸ்தாமலக்கியர், ஏன் திருஞான சம்பந்தர்லாம் சின்ன வயசுலேயே போயிட்டார். இப்படி சில பேர்லாம் இருக்காங்க, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, அது விதிவிலக்கு ஒரு சில பேர்களுக்கு மட்டும் சொன்னார். பிறகு 3வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் சொன்னால், ஏன் 2 பேருக்குள்ள அந்த இதை விட சிறந்ததுன்னு சொன்னார்னு சொன்னால், உகந்ததுன்னு சொன்னார்னா, இல்லறத்தில் இருந்து கொண்டு கர்மயோக வாழ்ந்தால் அவனும் விருப்பு வெறுப்பில்லாமல் செயல்படுவான். அதனால் அவனுக்கு கர்ம வினை பாதிக்காது. சன்னியாசிக்கு கடமையே இல்லை, அதனால் அவனுக்கு விருப்பு வெறுப்பு இருக்காது. 2 பேரும் கிட்டத்தட்ட சமந்தேன்ட்டார். அவனுடைய கடமையை அவங்கவங்க முறையாக செஞ்சா அது 2 பேருமே இல்லறமாக இருக்கட்டும், கர்மயோகியாக இருக்கட்டும், அல்லது சன்னியாசியாக இருக்கட்டும், இருவரும் சமம்னு சொல்லி 3வது ஸ்லோகத்தில் சொன்னார். சன்னியாசி ஈக்குவல் டு கர்மயோக வாழ்க்கை வாழும் இல்லறவாசி, 2 சமம்னார். ஏன்னா இவன் கர்மயோகத்தினால விருப்ப வெறுப்பை நீக்கிட்டான், அவன் சந்நியாசத்தினால விருப்ப வெறுப்பை நீக்கியிருக்கார். அப்போ 2 பேரும் ஒன்று தான் அப்படிங்கிறார். பிறகு மோட்சம் அடைவதற்கு ஞான யோகம்தான் தேவை, ஆனால் அதற்கு முதல் படி கர்மயோகம்தான். அந்த கர்மயோக வாழ்க்கை வாழ்வதற்கு இல்லறம்தான் உகந்தது. பிறகு 4வது வாழ்க்கை ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் சொன்னால், 2லையும் ஒரே பலன் அடைய முடியும்ட்டார். நீ சன்னியாசியானத்தை மோட்சம் அடைய முடியும், இல்லறத்துலேருந்து மோட்சம் அடைய முடியாலும் கிடையாது. 2லையும் நீ உன்னுடைய அந்த நிஷ்டையை, அந்த வாழ்க்கை முறையை ஒழுங்காக கடைப்பிடிச்சா, சந்நியாசத்தில் நீ முறையாக கடைப்பிடிச்சா அதுலேயும் சித்த சுத்தி பெற்று ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடைய முடியும்.
இல்லறத்தில் இருந்து அந்த வாழ்க்கையை கர்மயோகப்படி வாழ்ந்தால் அங்கேயும் நீ என்ன பண்ண முடியும்? சித்த சுத்தி அடைஞ்சு ஞான யோகத்துக்கு போய் மோட்சத்தை அடைய முடியும். 2 வாழ்க்கை முறையிலும் அடையக்கூடிய பலன் ஒன்று. முதல் ஸ்லோகத்தில் சன்னியாசி ஈக்குவல் டு கர்மயோகின்ட்டார், இல்லறத்தில் இருக்கக்கூடிய கர்மயோகி. இங்கே என்ன சொல்கிறாரு? அந்த இல்லறத்தில் இருக்கக்கூடிய கர்மயோக பலனும் இங்கே சன்னியாசத்தில் இருக்கக்கூடிய பலனும் சமம், 2க்குலேயும் ஒரே பலனை அடைய முடியும் சொல்லி 4வது ஸ்லோகத்தில் சொன்னார். சித்த சுத்தி என்ற ஒரே பலன் கிடைக்கும். இங்கே என்ன 5வது ஸ்லோகத்தில் 2மே அதே பலனை திருப்பி சொல்கிறார். அதாவது 2 தர்மத்தையும் யார் சமமாக பார்க்கிறானோ அவனே உண்மையை பார்ப்பவன். காரணம், 2லுமே வாழ்க்கை முறை வேறு, நம்மளுடைய பலன் வேறு. நான் போன கிளாஸில் சொன்னேன், சந்நியாசத்திலே கூட பார்த்தீங்கன்னா ஒரு சன்னியாசி மாதிரி இன்னொரு சன்னியாசி வாழ்க்கை இருக்கவே இருக்காது. ஆதிசங்கரர் பரம்பரையில் ஆதிசங்கரர் எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி அவர் சிஷ்யர்கள் ஒரு ஆள் சொல்லுங்கள் இருக்காது. அதே மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டேன்னா அவர் மாதிரி யாராவது அவங்க சிஷ்யர் வாழ்க்கை முறை வேறையாக இருக்கும். ஆனால் பின்பற்றக்கூடிய தத்துவம், அந்த ஞானம், பெற்ற பலன், அதாவது சித்த சுத்தி, பிறகு நம்ம கிடைக்கக்கூடிய அறிவு, ஞானத்தினால மன அமைதி, மன நிறைவுங்கிறது 2 பேருக்கு ஒன்று தான். ஒரே சந்நியாச வாழ்க்கை முறையில் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கிடையாது. இல்லற தர்மத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கை முறை மாதிரி இன்னொருத்தர் வாழ்க்கை இருக்காது. இல்லற ஞானிகள் பார்த்தீங்கன்னா ஜனகர் இல்லற ஞானி, ராமர் கூட இல்லறத்தில் ஞானி தான், கிருஷ்ணரும் இல்லற ஞானி தான். வாழ்க்கை முறை பாருங்கள், இவங்க வாழ்க்கை முறை வேறு, அவங்க வாழ்க்கை முறை வேறு. ஆனால் அவங்க கடைப்பிடிச்ச அந்த முறைகள் இருக்குது பாருங்கள், பாவனை, அந்த பாவனை, அதனால் அடைஞ்ச சித்த சுத்தி பலன் எல்லோருக்கும் ஒன்று. அதுபோல் ஒரு இல்லற வாழ்க்கையிலே வாழ்க்கை முறை வேறையாக இருக்குது, துறவரத்திலே வாழ்க்கை முறை வேறையாக இருக்குது. ஆனால் ஒரே பலன் அடைகிறாங்களா இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இல்லறமாகட்டும் துறவரமாக இருக்கட்டும் வித்தியாசமான வாழ்க்கை முறையாக இருந்தாலும் கூட அடைகின்ற பலன் ஒன்று தான். 2லும் 2 பலன், ஒரே பலனை அடைய முடியும். இந்த வாழ்க்கையில் வாழும் பொழுது மனநிறைவோடு வாழ்ந்து ஜீவன் முக்தி அடைந்து இறந்த பிறகு பிறவா நிலையை அடைய முடியும். 2லும் ஒரே பலன் கிடைக்கும். அறம் துறவரம். பிறகு என்னன்னா, இல்லறத்தில் இருந்து துறவரத்துக்கு போவோம். பொதுவாக அப்படி தான் போகிறது. அவங்களுக்கெல்லாம் சில பேர்லாம் எப்படி போயிருக்காங்க நேரடியாக, இல்லறத்திலும் துறவரம் போது உத்தமம்னு சொல்லுவாங்க. ஏதோ ஜென்மத்தில் இந்த வாழ்க்கை முறையை வாழ்ந்திருப்பாங்க. கர்மயோக வாழ்க்கை வாழாமே சங்கரர் போயிட்டார், விவேகானந்தர் போயிருக்காங்க. அவங்கெல்லாம் எப்படின்னு சொன்னால் ஏதோ ஜென்மத்தில் அதை அடைஞ்சிருப்பான்னு ஒரு கருத்து பார்த்தோம். இப்போ 6வது ஸ்லோகம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகத்தில் என்ன கருத்து பார்க்குறோம்னு சொன்னால் பாதி பார்த்துருக்கோம். இதில் சந்நியாச ஆசிரமம் உயர்ந்ததாக எல்லா சாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கு. அது இழிவாக சொல்லலை, ஆனால் அது அவ்வளவு சுலபம் அல்லங்கிறார். இந்த சந்நியாசத்தை அடைவது அவ்வளவு சுலபம் அல்ல, அதனால் வேணாங்கிறார். அதை சொல்கிறாரு, சந்நியாசஸ்து மகாபாகோ துக்கம் ஆப்தும். ஏ அர்ஜுனா, சந்நியாசத்தை அடைவது துக்கம்ங்கிறார். துக்கம்னா கஷ்டம்னு அர்த்தம். கஷ்டம் வந்தால் தானே துக்கம் வருது. இங்கே துக்கம்னா கஷ்டம். சந்நியாசத்தை அடைவது மிக மிக கடினம். அதாவது அனுபவத்திலையும் பார்த்தீங்கன்னா கஷ்டம். எது ரொம்ப உயர்ந்ததோ அதை அடையிறதுல ரொம்ப கஷ்டம் இருக்குமா இருக்காதா? சொன்ன பெரிய பதவி அடையணும்னா அதுக்கு தகுந்த கஷ்டப்படணும். அது மாதிரி சந்நியாசம்ங்கிறது மிக கடினம் அப்படிங்கிறார். ஏன்னு சொன்னால் சந்நியாசத்தில் ஒரு கடமையும் கிடையாது, ஒரு வேலை வெட்டியும் இல்லை. வேலை வெட்டிலாம் சும்மா இருக்க முடியுமா? சொல்கிறோமா இல்லையா? சும்மா இருக்கிறது மாதிரி கடினம் எதுவும் கிடையாது. இந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, காலம் நம்மளுக்கு பெரிய சுமை எது தெரியுமா? எனக்கு என் பிள்ளை தான் எனக்கு பெரிய சுமை, எனக்கு அப்பா சுமை, என் ஃப்ரெண்டுனால எனக்கு பெரிய சுமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். பெரிய சுமை டைம் பாஸ் இருக்குது பார்த்தீங்களா? சும்மா இருந்து காலத்தை கடத்துறது இருக்கே, அது கஷ்டம். அது வடிவேல் ஜோக்கிலே எடுத்துட்டார் அந்த படத்தில், சும்மா இருந்து பாருன்னு சொல்லி. ஏன்னா சும்மா இருப்பது கடினம். சன்னியாசிகள் கடமை இல்லை. அப்போ இவங்க இல்லறத்தில் நம்ம ஏதாவது செய்யலாம், செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த கடமைகள் இருப்பதுனால அந்த கடினமான வாழ்க்கை அது சும்மா இருப்பது கடினம் அப்படின்ட்டார். பிறகு இல்லற தர்மத்தில் விருப்பு வெறுப்புகளெல்லாம் காமிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துறவரத்தில் அந்த வாய்ப்பு இல்லை. விருப்பு வந்தால் அது காமிச்சிட்டு பிறகு கொஞ்சமாக நீக்கிக்கிறலாம், வெறுப்பு வந்தாலும் காமிச்சு நீக்கிக்கிறலாம்.
தோரோரத்தில் அதெல்லாம் இல்லை. நீங்கள் போய் காட்டில் போய் இருந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் மனசில் தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தனியாக இருந்து பாருங்கள், அப்போ தான் பெரிய சுமையே தெரியும். இந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம இருந்தோம்னு சொன்னால் இல்லறத்தில் இருக்கும்போது அதெல்லாம் நம்ம அதை சரி பண்ணிக்கிற முடியும்னு சொல்கிறார். பிறகு சாஸ்திரத்துலேயும் சரி, பிறகு எல்லாத்துலேயும் உத்தமமாக சந்நியாசம் சொல்லியிருந்தாலும் கூட இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அது கர்மயோகம் செய்யாமல் சந்நியாசம் எடுப்பது என்பது மிக மிக கடினம்ங்கிறார். நீ ஒரு கர்மயோக வாழ்க்கை வாழ்ந்து அதில் விருப்பு வெறுப்பெல்லாம் குறைச்சி, முழுசாக நீங்கிறது ஞானத்தில் தான் போகும், குறைச்சி சித்த சுத்தியெல்லாம் அடைஞ்சு ஆசைகளை ஓரளவுக்கு கட்டுப்படுத்திட்டேன்னு சொன்னால் பிறகு சந்நியாசம் எடுக்கலாம். எடுப்பிலே போனால் அது மிக மிக டேஞ்சர், மிக மிக கடினம் அப்படிங்கிறார். அதெல்லாம் நேரடியாக வர்றவங்கெல்லாம் பூர்வ ஜென்மத்தில் இல்லறத்தில் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே பல ஜென்மங்களில் இருந்திருக்கலாம், எத்தனையோ பிறவிகள் இருக்குது, அதெல்லாம் கடந்து வந்திருப்பாங்க, அதனால் இருக்கலாம்ங்கிறார். அதனால் கர்மயோகத்தின் மூலமாகத்தான் சந்நியாசத்தை அடைய முடியும். இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் கடைசியாக சொன்னோம், அதாவது இந்த உலகத்தில் நாம் இல்லறத்தில் வாழ்ந்தாலும் கூட நம்மை இந்த உலகம் நீக்குவதற்கு முன்பு நாம் உலகத்தை நீக்கிவிட வேண்டும். அன்னைக்கு சொன்னேன், வீட்டில் உட்காந்துக்கிட்டு அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத, டிவி பார்க்காதீங்க, அதை பார்க்காதீங்க, இதை பார்க்காதீங்க, பேசாதீங்க, சும்மா உட்காருங்கன்னு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் அப்படி இருந்துடணும். வயசான காலத்தில் சொல்லுவாங்களா இல்லையா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நாமளே அப்படி பழகிவிட வேண்டும். ஒருத்தர் ஒரு டாக்டர் கூட போயிருந்தேன், சாட போகும்போது, அதாவது எல்லாத்தையும் விட்டு பழகிக்கிறணும் இந்த வாழ்க்கையிலேன்னு சொல்கிறாங்க. அது நம்மளை அது விடுறதுக்கு முன்னாடி நாமளே நம்ம அதை விட்டுட்டோம்னு சொன்னால் அதுவே விலைக்கு போயிடும். போய்கிட்டு இருக்கும்போது ஒரு காஃபி சாப்பிட்டோம். சுகர் இல்லாமல் காஃபி கொடுங்கன்னேன். அவரும் டாக்டரும் சுகர் இல்லாமல் காஃபி கேட்டார். என்ன டாக்டர் உங்களுக்கே சுகர் வந்துருச்சா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், இல்லை இல்லை சுகர்லாம் இல்லை அப்படின்னு. பிறகு டாக்டர் சுகர் இல்லாமல் இப்போயே பழகிக்கிட்டால் நல்லது இல்லையாங்கிறாரு. ஏன்னா அப்புறம் அன்னைக்கு சுகர் இல்லாமல் சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும், இப்போயே பழகிக்கிறோங்கிறார். அப்போ எப்படி பாருங்கள், அது மாதிரி சில விஷயங்கள் இல்லறத்தில் இருக்கும்போதே நம்ம விலகி பழகிக்கிட்டோம்னு சொன்னால் பின்னாடி அது எளிமையாக இருக்கும். அதனால் என்ன சொல்கிறோன்னு சொன்னால், சந்நியாசமோ இல்லறமோ நாம் முறையாக அனுஷ்டானம் செஞ்சோம்னு சொன்னால் இந்த மோட்சங்கிற பலனை இரண்டிலும் அடையலாம். பிறகு ஒரு கருத்து இருக்குது, அதாவது வேதத்தில் இந்த கர்மங்கிறது ஒரு மாதிரியான வாழ்க்கை, ஞானம்ங்கிறது வேறு மாதிரி வாழ்க்கை முறை. இந்த இல்லறத்துக்கும் சன்னியாசத்துக்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட் மாதிரி சொல்லி ஒரு சில வார்த்தைகள் இருக்குது. எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், கர்மமும் ஞானமும் ஒருவனை வேறு வேறு திசையில் அழைத்து செல்லும்ட்டு. அதை சரியாக புரிஞ்சுக்கிறாம ரெண்டு வேறேன்னு சொல்கிறாங்க. கர்மம் சொல்லியிருக்கு, கர்ம யோகம்னு சொல்லலை. ஒருவனை கர்மயோகம் கர்மயோகப்படி வாழாமல் வெறும் செயலை மட்டும் செஞ்சுக்கிட்டு சாதாரணமாக இருந்தான்னா அவன் வாழ்க்கை முறை வேறு தான், சந்நியாச வாழ்க்கை முறை வேறு தான். ஆனால் கர்ம யோகப்படி வாழ்பவனும் சன்னியாசியால் போனால் ஒன்று தான் அப்படிங்கிறார். ஏன்னா இந்த கர்மம் வேறு, கர்ம யோகம் வேறு. சாதாரண உலகத்தில் எல்லோரும் நல்லா வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், சாப்பிடணும், எனக்கு அது வேணும் இது வேணும், அதை அடையணும் இது அடையணும், ஒரே ஒரு மோக வசப்பட்டு இருக்காங்க. கர்மயோகம் என்ன பண்ணுவான், எனக்கு டியூட்டி. கர்மயோகத்தை பற்றி நான் 3வது அத்தியாயத்து 4வது நிறையா பார்த்துட்டேன். இந்த இதுலேயும் சொல்ல போகிறார். 10, 11, 12 நாம் பார்த்த கர்மயோகத்தை ரொம்ப சுருக்கமாக சொல்ல போகிறார், அங்கேயும் பார்க்க போகிறோம். அப்படி கர்மயோகை வாழ்க்கை வாழ்வதும் சன்னியாசத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. ஆனால் கர்மத்துக்கும் சன்னியாசத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. புரியுதா? கர்மம் கர்மயோகம். கர்மம்னா கர்மயோகமாக வாழாமல் என்னமோ குடும்பத்தில் இருந்துட்டு வாழ்க்கையை ஓட்டுறது, அதுக்கும் சந்நியாசத்துக்கு வேறுபாடு இருக்குது. கர்மயோகத்துக்கும் சந்நியாசத்துக்கும் வேறுபாடு இல்லை. அதனால் சொல்கிறாரு, சந்நியாசஸ்து மகாபாகோ துக்கம் ஆப்தும். சந்நியாசம் என்பது மிக கடினமானது அர்ஜுனா. எதுக்கு அயோகதக, யாருக்குன்னு சொன்னால் அதில் ஒரு வார்த்தை இருக்குது, அயோகதக. ஆப்தும் மயோகதகன் இருக்குது. ஆப்தும் அயோகதகன்னா, யோகதகன்னா கர்மயோகம், அயோகதகன கர்மயோகம் இல்லாமல். கர்மயோகம் செய்யாமல் சந்நியாசம் எடுத்துக்கொள்வது என்பது மிக மிக கடினம்ங்கிறார் முதல் வார்த்தை.
சந்நியாசாசிரமம் பின்பற்ற முடியாது. ஏன்னா சந்நியாசத்தில் எல்லாத்தையுமே வேணான்னு ஒதுக்கணும். நிவர்த்தி மார்க்கம், எனக்கு இது வேணாம் அது வேணாம் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டே போகணும். துறவரத்தில் எல்லாத்தையும் வேணுங்கிறது அங்கே பிரவிற்த்தி. நீ இதை செய்ய, இந்த கடமையை செய்ய, அந்த கடமையை செய்ய, கடமைகள் நிறைய இருக்குது. எல்லா இடத்துல இருக்கான். எத்தனை விதவிதமான ட்ரெஸ் போடலாமா இல்லையா? சன்னியாசத்துக்கு ஒரே ட்ரெஸ் தான். சரி, அதனால தான் ஜவுளி கடைக்கு போனீங்கன்னு இந்த ஒயிட் ட்ரெஸ் போடுறவங்கள பாருங்கள், வெள்ளைச்சட்டை மட்டும் போடுறவங்கள ஜவுளி கடைக்கு போனாங்கன்னு வச்சுக்கல, ஈஸியாக துணி எடுத்துகிட்டு உடனே வந்துடுவாங்க. குழப்பமே இருக்காது. டிசைன் சொன்னால் பல டிசைன் வந்துருச்சு அங்கே. அது மாதிரி இங்கே கடமைகள் பல இருக்கு, அங்கே இல்லை. அதை நிவர்த்தி மார்க்கத்தில் வேணான்னு ஒதுக்கி ஒன்றுமே வேணாம் அப்படிங்கும்போது கடினம். இங்கே சாய்ஸ் இருக்குது. உனக்கு இது எடுத்துக்கலாம், இல்லை அதை செலக்ட் பண்ணலாம், அப்படி செலக்ட் பண்ணலாம், இப்படி செலக்ட் பண்ணலாம். இதான தர்மமான முறையில் எதை வேணாலும் அனுபவிக்கலாம். எல்லாம் சாய்ஸ் கொடுத்தாச்சு. அதனால் நீ இந்த வாழ்க்கையில் இருந்துட்டு போகிறது எளிதுங்கிறார். ஒரு சில பேருக்கு முடியும், இயல்பாக ஒரு ஜென்ம வாசனை இருந்ததுன்னு சொன்னால் முடியும். அது அப்படி இருந்தால் போகலாம். அப்படி தான் போயிருக்காங்க விவேகானந்தர், சங்கரர் எல்லாம். அதனால் அந்த ஆசையின் வேகத்தை குறைவதற்கு கர்மயோகம் ஈஸி. கர்மயோகம் செஞ்சோம்னா அந்த ஆசையின் வேகத்தை எல்லாம் குறைச்சி நாம் சந்நியாசத்துக்கு வர முடியும். அதனால் 2வது வீரர் சொல்கிறார், யோக யுக்தக கர்மயோகத்தில் இருப்பவன் முனிகின்டர். நம்ம முனிவர்னு யாரை சொல்கிறோம்? சாமியார்த்தே முனிவர்னு சொல்கிறோம். இங்கே என்ன சொல்கிறார்? கர்மயோகத்திற்கு இல்லறவாசியவே என்ன சொல்கிறார்? அவனும் முனிவன் தான்ட்டார். முனிகின்னா என்ன அர்த்தம்னா மௌனமாக இருப்பவன், தத்துவத்தை மனனம் செய்பவன் இருப்பான். இவன் இல்லறத்தில் இருந்தாலும் கூட மனசு மௌனமாக அமைதியாக இருந்துச்சுன்னா அவனும் முனிவன் தான். அவனும் தத்துவத்தை நல்லா சிந்திக்கிறான்னா அவனும் முனிவன் தான். அப்போ என்ன சொல்கிறீங்க? யோக யுக்தக கர்மயோகத்தில் இருப்பவனே முனிகின்டர், அவனும் முனிவனுக்கு சமம். நல்ல வேலை சாமி, நாங்களாம் சாமியாரை போல என்ன இவ்வளோ புகழ்கிறாரு. உண்மைதான். அதாவது 1,00,000 ஒரு ஆளுக்கு 2 பேருக்கு தான் அது சாய்ஸ். மிச்சமெல்லாம் அது உயர்ந்ததுன்னு இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா இப்போ நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த அவதார புருஷர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாம் இல்லறத்தில் தான் இருந்திருப்பாங்க. ராமராக இருக்கட்டும், கிருஷ்ணர், வியாசரே இல்லறவாசி தான். கீதையை சொன்ன எழுதின வியாசரும் இல்லறம் தான், இல்லறத்தார் தான். கிருஷ்ணனும் இல்லறவாசி தான், அர்ஜுனனும் இல்லறவாசி தான். ஜனகர் பெரிய ராஜா, அவரும் இல்லறத்துலேருந்து ஞானத்தை அடைஞ்சவர் தான், மோட்சத்தை அடைஞ்சு எல்லாம். யாக்ஞவல்யர் மட்டும் பார்த்தீங்கன்னா இல்லறத்தில் 2 மனைவியோடு வாழ்கிறார். அவர் ஞானம் அடைஞ்ச பிறகு சன்னியாசம் போகிறார், ஞானம் அடைஞ்ச பிறகு ஞான நிஷ்டைக்கு போகிறார். அதில் ஒரு மனைவி சிஷியை பின்னாடியே வந்துடுது, மைத்ரேயின்னு சொல்லி. அதனால் இல்லற தர்மத்திலிருந்து துறவரத்துக்கு போவது சிறந்தது. அது பிராரப்தவசம் இல்லாட்டாலும் கூட இல்லறத்திலே ஞானத்தை அடைய முடியும். அது சொல்கிறார், பிரம்ம ந சிரேன அஜிகச்சதி. என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அடைகிறார்கள் இந்த முனிவர்கள், விரைவில் பிரம்மத்தை அடைகிறார்கள். நச்சிரேன விரைவில், பிரம்மத்தை, இந்த அதிகச்சதினா அடைகிறார்கள். இவர்கள் இந்த இல்லறத்தில் இருந்து கொண்டு கர்மயோக வாழ்க்கை வாழ்பவர்களும் பிரம்மத்தை அடைகிறார்கள். ஆனால் ஒரு வார்த்தை அங்கே இருக்குது, உடனேன்னு சொல்லலை, விரைவில் சொல்கிறார். ஏன்னா அதுக்கப்புறம் ஞான யோகம் ஒன்று இருக்குது. நீ இல்லறத்தில் இருந்தாலும் ஞான யோகத்துக்கு போகணும். அதனால் என்ன சொல்கிறாரு? விரைவில் அடைகிறார்கள். பிரம்மங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்குது இந்த இடத்துல. பரமாத்மாவை அடைகிறார்கள், ஞானத்தை, அந்த பிரம்ம தத்துவத்தை அடைகிறார்கள், தான் பிரம்மன் என்பதை உணர்கிறார்கள்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று சந்நியாசத்தை அடைகிறார்கள். இப்போ சன்னியாசியாக போயிடுவோமா சாமி அதெல்லாம் இருந்தால் அப்படின்னா, ஞான கர்ம சந்நியாசத்தை அடைகிறார்கள். 4வது அத்தியாயத்தில் பார்த்தா அறிவினால் செயலை துறக்கும் சக்தி அவர்களுக்கு வந்து விடுகிறது. இருந்துக்கிட்டே செஞ்சால் செய்யாதது மாதிரி துறவி மாதிரி வாழ்வார்கள் அவர்கள். அப்போ இந்த பிரம்ம அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தம். ஒன்று பிரம்மத்தை அடைகிறார்கள் விரைவில், அல்லது கர்மயோக வாழ்க்கை வாழ்ந்து இந்த ஞான கர்ம சந்நியாசத்தை அடைந்து விடுகிறார்கள். கர்மசயோகம் செய்யலைன்னா சந்நியாசமே பயமாக இருக்குமா, போகிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஞான கர்ம சந்நியாசமே பண்ண முடியாது. விட்டுட்டு போகிறது ஒன்று, செயல் செய்யும் பொழுதே செய்யாதவன் ஆகிறது பார்த்தா 4வது அத்தியாயத்தில் போகிறான், அதுவே கடினம்.
அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இங்கே ஞான கர்ம சந்நியாசம், வித்வத் சந்நியாசம், அறிவினால் செயலை துறக்கக்கூடிய தன்மையை விரைவில் அடைந்து விடுவார்கள். அதாவது எல்லாத்துலேயும் பற்றை விட்டு விடுவார்கள் சொல்கிறார். பொருள்கள் என்ன செய்யுமா, அவனை முதல்ல அவன் விடுவான், பிறகு என்ன அவனை அதை அவனை விட்டு போயிடும். சில பேர் சொல்லுவாங்க, நான் சிகரெட்டை விட்டு விட்டு பார்த்தேன், விட முடியலை, இப்போ அதை என்னையே விட்டுட்டு போயிடுச்சுமா சில பேர். ஏன்னு சொன்னால் அந்தளவுக்கு இவனுக்கு பக்குவமாய் அதுவே போயிடும். இந்த வள்ளுவர் கூட ஒரு குறளில் சொல்வார், இந்த துன்பத்துக்கு ஒரு குறள் இருக்குது. இந்த துன்பத்தெல்லாம் என்ன பண்ணுவான்னா, அதை அப்படியே சகிச்சு பழகிட்டான்னா அது என்ன, இவனை கண்டு பயந்து ஓடி போயிடுமா. இவன் துன்பத்தை விட வேண்டியதில்லை, அதுவே இவனை கண்டு ஓடி போயிடுமா அப்படிம்பார். இவனை கண்டாலே இவன்கிட்ட நம்ம போய் சாதிக்க முடியாது, நம்ம போய் இவன் மனசெல்லாம் கஷ்டப்படுத்த முடியாது, அந்த கஷ்டமே என்ன பண்ணுமா, இவனை கண்டு ஓடி போயிருங்கிறார். இடும்பைக்கு இடும்பை படுப்பன்னு ஒரு குறள் இருக்குது. அது மாதிரி இவன் விரைவில் எல்லாம் இதிலிருந்து விட்டு பிரம்மத்தை அடைவான், அல்லது ஞான கர்ம சந்நியாசத்தை அடைந்து விடுவான். விரைவில் ஏன் சொல்கிறாருன்னா, இடையில ஒரு சாதனை இருக்குது. என்ன சாதனை இருக்குது? ஞான யோக சாதனை இருக்குது. அந்த ஞான யோக சாதனைக்கு போய்தான் அவன் மோட்சத்தை அடைவான்னு சொல்லியிருக்காரு. ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். மகாபாகோ சந்நியாசஸ்து மகாபாகோ அப்படின்னா, மகாபாகோன்னா பெருந்தோல் உடைய அர்ஜுனா, சந்நியாசஸ்து மகாபாகோ துக்கம் ஆப்தும் அயோகதக. அயோகதகன்னா, யோகதகன்னா கர்மயோகம் செய்பவன், அயோகதகன்னா கர்மயோகம் செய்யாதவன், செய்யாமல் கர்மயோகத்தை செய்யாமல், சந்நியாசஸ்து சந்நியாசமானது முதல் வார்த்தை, ஆப்தும் அடைவதற்கு துக்கம் கடினமானது. துக்கம் ஆப்தும் அயோகதக முதல் வரியில் ரெண்டாவது பகுதி. ஆப்தும் துக்கம்னா கடினமானது. அதாவது ஒருவன் கர்மயோக வாழ்க்கை வாழாமல் சந்நியாசம் எடுத்துக்கொள்வது என்பது கடினமானது. இதே முதல் வரி. ரெண்டாவது வரியில் யோக யுக்தக கர்மயோகத்தில் இருப்பவன், அங்கே அயோகதகன்னர் கர்மயோகத்தில் இல்லாமல்னர். இங்கே ரெண்டாவது வரியில் யோக யுக்தகன்னா கர்மயோகத்தில் இருப்பவன், கர்மயோகத்தில் இருக்கின்றவன் முனிகின்டர். அவனுக்கு பேர் முனிவன், அவனும் முனிவன் தான். நம்ம இல்லறத்தில் இருந்தாலே முனிவருங்கிற பேரை வாங்கிடலாம், கர்மயோக வாழ்க்கை வாழ்ந்தான். ஏன்னா பகவான் சொல்லியிருக்கார் முனிகின்னு சொல்லி. கர்மயோக யோகயுக்தக முனிகி, அந்த முனிவன் நச்சிரேன, ரெண்டாவது வரியில் பிரம்ம நச்சிரேன. நச்சிரேனன்னா விரைவில், விரைவில் பிரம்ம, அதுக்கு முந்தின வார்த்தை பிரம்மத்தை அதிகச்சதி அடைகின்றான். அவன் விரைவில் பிரம்மத்தை அடைகின்றான். இல்லறத்தில் இருந்து கர்மயோகம் செய்பவன் விரைவில் பிரம்மத்தை அடைகின்றான், அல்லது விரைவில் ஞான கர்ம சந்நியாசத்தை அடைகின்றான். இந்த ரெண்டு அர்த்தத்தையும் எடுத்துக்கலாம். அதில் இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகங்கள் எல்லாம் கர்மயோகமும் கர்மயோக வாழ்க்கை வாழ்கின்ற இல்லற தர்மமும் சந்நியாச தர்மமும் ஒன்றுன்னு சொன்னார். சந்நியாசி ஈக்குவல் சமம்ட்டார். பிறகு ரெண்டில் அடைக்கக்கூடிய பலனும் சமம் சொல்லிட்டார். இங்கே என்ன சொல்கிறாரு? இல்லற வாழ்க்கையில் கர்மயோக வாழ்க்கை வாழாமல் சந்நியாசம் என்பது மிக மிக கடினம். கர்மயோகத்தில் இல்லறத்தில் இருந்து கொண்டு கர்மயோகை வாழ்பவனும் முனிவன்தான், அவனும் சந்நியாசிதான். அவன் தத்துவத்தை மனனம் செய்வான். முனிவன் என்ன? அவனும் தத்துவத்தை மனனம் செய்பவன். இவர்கள் ரெண்டு பேர் என்ன, சன்னியாசியாக இருக்கட்டும் இவராக இருக்கட்டும், கர்மயோகப்படி வாழ்ந்தவன் என்ன பண்ண, விரைவில் பிரம்மத்தை அடைகின்றான். சன்னியாசி இல்லை, அதாவது இல்லறத்தில் இருந்து கர்மயோகம் செய்கிறவன் விரைவில் பிரம்மத்தை அடைகிறான், தத்துவத்தை உணர்ந்து ஞானத்தை அடைஞ்சிட்டான்னு அர்த்தம். இல்லைன்னு சொன்னால் அறிவினால் கர்ம சந்நியாசம், ஞான கர்ம சந்நியாசம் 4வது அத்தியாயத்தில் பார்த்தா அந்த சந்நியாசத்தை அடைகிறான். இந்த வாழ்க்கை வாழ்ந்தால் அவனை அறியாமல் உலக வாழ்க்கையில் இருந்தாலும் பட்டும் படாமல் ஒட்டியும் ஒட்டாமல் இருப்பான்னு சொல்லுவாங்க. இந்த புளியம்பழம் இருக்குல்ல, காயாக இருக்க வரைக்கும் தோலியும் இந்த காயையும் தோலியும் பிரிக்க முடியாது. நல்லா பழுத்துருச்சுன்னா என்னாகும்? அதுவே ஒட்டாது, அதுவே விளைவி உள்ள தனித்தனியாக நிற்கும். அது மாதிரி கர்மயோக வாழ்க்கை இல்லறத்தில் வாழ்ந்தோம்னு சொன்னால் அதுவே என்ன ஆகுது, நம்மளை
இந்த ஞான கர்ம சந்நியாசத்தில் போய் விட்டுரும் அப்படிங்கிறார். செயல் செய்தாலும் செய்யாதவனாக ஆக்கிவிடும். அதனுடைய பலன்லாம் பின்னாடி சொல்ல போகிறாரு, நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். 7வது ஸ்லோகம் படிக்கலாம். யோகயுக்தோ விசுத்தாத்மா விஜிதாத்மா சிதேந்திரியக சர்வபூதாத்மபூதாத்மா குர்வன் அபிநலிப்யதே. யோகயுக்தோ விசுத்தாத்மா விஜிதாத்மா விஜிதேந்திரியக சர்வபூதாத்மபூதாத்மா குர்வன் அபிநலிப்யதே. சென்ற ஸ்லோகத்தில் விரைவில் அவன் பிரம்மத்தை அடைகின்றான் அல்லது ஞான கர்ம சந்நியாசத்தை அடைகிறான்கிறது. அந்த விரைவில்ங்கும்போது இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த விரைவில்னால் எப்படி விரைவில் அப்படிங்கும்போது இங்கே எல்லா படிகளையும் சொல்கிறார். ஒருவன் கர்மயோகியாக இருந்து என்னென்ன சாதனைகளை படிப்படியாக செய்து அவன் பிரம்மத்தை அடைகிறான்னு சொல்லி இந்த 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். வாழ்க்கையில் ஒவ்வொரு படியாக சொல்கிறார். இங்கே எப்படி அவன் இந்த ஞானத்தை அடைய முடியுங்கிறதுக்கு முதல் படி கர்மயோகம்தான். ஒரு மனிதனுக்கு முதல் படி கர்மயோகம். அதைத்தான் சொல்கிறாரு. முதல் விரைவில் முதல் வார்த்தையிலே பார்த்தீங்கன்னா யோக யுக்தகன்ட்டார். யோக யுக்தகன்னா இல்லறத்தில் இருந்து கொண்டு கர்மயோகை வாழ்க்கை வாழ்பவன். யோக யுக்தக கர்மயோகத்தில் இருப்பவன், இது முதல் படி. பிறகு நிறைய அடுத்த படிகள்லாம் இருக்குது. இந்த கர்மயோகத்தில் இருப்பவன் சொன்னாலே நம்ம கர்மயோகத்தை பற்றி படிச்சிருக்கோம். பின்னாடி வரக்கூடிய 10, 11, 12லையும் சொல்ல போகிறார் கர்மயோகங்கிறது என்னன்னு சொல்ல போகிறார். கொஞ்சம் சுருக்கமாச்சு. இங்கே நம்ம கர்மயோகத்துக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா கர்மயோகத்தில் இருப்பவன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு சமத்துவ புத்தி இருக்கும். சமத்துவ புத்தின்னு என்ன? கடமையில் சமத்துவம், பலனில் சமத்துவம். எனக்கு இந்த கடமை பிடிச்சிருக்கு, இந்த பிடிச்சிருக்கு, இது பிடிக்கலைன்னு சொல்ல மாட்டேன். கடமைன்னு வந்தாச்சுன்னா அது பிடிக்குதோ பிடிக்கலையோ அங்கே சமந்தான். சமத்துவ புத்தி, செயலில் சமத்துவ புத்தி, பலனில் சமத்துவ புத்தி, பிரசாத புத்தி. அதாவது எந்த பலன் கிடைச்சாலும், ஒரு செயல் செஞ்சால் என்ன பலன் கிடைச்சாலும் இது கடவுளுடைய பிரசாதம் ஏற்றுக்கிறது. நம்ம என்ன செய்வோம்? அப்படி இல்லை. அதாவது நம்ம ஒரு 10,000 ரூபா லாபம் வரும்னு எதிர்பார்க்குறோம் ஒரு இதில், இல்லை 10 லட்சம் வரும்னு எதிர்பார்க்குறோம். நட்டம் வந்து கவலைப்பட்டால் பரவாயில்ல. 9,50,000 தான் வந்திருக்கு. போன வட்டத்தை விட 50,000 குறைஞ்சி வச்சுன்னு உட்காந்து அழுதா என்ன பண்ணுறது? பலன் நம்ம கையில் கிடையாது. கடமை செய்ய வேண்டிய நம்ம கடமை, பலன் நம்ம கையிலே கிடையாது. கர்மயோகத்தில் முதல் அங்கமே என்னன்னா பிரசாத பலன் வந்து நம்மகிட்ட இல்லைன்னு புரிஞ்சுக்கிறோம். செய்வதற்கு உரிமை உண்டு, பலனில் உரிமை இல்லைங்கிறதே கர்மயோகம். அப்போ உரிமை இல்லைன்னா என்ன பலன் கிடைக்கிறதோ பிரசாத புத்தியோடு ஏற்றுக்கிறாங்க. பிறகு ஹையஸ்ட்டு போனால் நான் செய்கிறத செய்கிறேன், எனக்கு எந்த பலன் வேணாம். அது ரொம்ப சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு மோட்சம் கூட வேணாம்ப்பா, நான் பிறந்துட்டேன் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான். இது எப்படி இருக்கு பாருங்க, எனக்கு மோட்சம் கூட வேணாம். அப்படி பிரார்த்தனைலாம் சில பேர் பண்ணுற கோயில்கிட்ட போயிட்டு எப்படி பிரார்த்தனைங்கன்னா எனக்கு ஒன்றுமே வேணான்னு பிரார்த்தனை. இது எப்படி இருக்கு? சில பேர் என்னன்னா கர்மயோகி என்ன பிரார்த்தனை பண்ணுவான்னா எனக்கு சித்த சித்தி வேணும்னு பிரார்த்தனை பண்ணுவானா. அப்போ அதுவும் ஒரு ஆசை தான். ஆசையே சித்த சித்தி வேணும்னு சொல்கிறது வேணுங்கிற பிரார்த்தனைன்னு சொன்னால் அந்த பிரார்த்தனை என்ன தெரியுமா? சித்த சித்தினா என்ன தெரியுமா? மனதில் இருக்க ஆசையெல்லாம் போகிறதே சித்த சித்தி. ஆசையெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறது. இது எப்படி? எனக்கு மனதில் இருக்க ஆசையெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறது, இது ஒரு சித்த சுத்தி. பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்குன்னாரு. பற்ற சொல்கிறாரு எதுக்கு? எல்லா பற்றையும் விடணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பகவானை போய் பற்றுங்கிறார் அங்கே. அது மாதிரி எல்லா ஆசையும் விடணும்னு சொல்லி விட வேண்டும்ங்கிற ஆசையை வச்சுக்கிறோம் அப்படிங்கிறாரு. சித்த சுத்திங்கிறது அந்த ஆசை இருந்தால் தப்பு இல்லை. இதெல்லாம் கர்மயோகத்தினுடைய இது. அதாவது சமத்துவ புத்தி, பிரசாத புத்தி, எனக்கு பலன் பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிறது மாதிரி எண்ணத்தோடு வாழ்வது. அதாவது சுருக்கமாக சொன்னால் தார்மீக ஜீவனம் சொல்லுவாங்க. தர்மப்படி வாழ்தல்.
ஏன்னா தர்மம் தான் ரொம்ப முக்கியம். இல் அறம் துற அறம். வள்ளுவர் கூட பார்த்திங்கன்னா திருக்குறளில் கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை 3 வழிபாட்டுக்காக வச்சுட்டு இல்லறவியலும் துறவரவியலும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அரண் வலியுறுத்தலை வச்சுட்டார். அது மட்டும் வலியுறுத்தல்ன்ட்டார். அதை அதுக்கு மட்டும் பேரை என்ன வச்சுட்டார்? வலியுறுத்தல். அரண் வலியுறுத்தல், இல் அறம் துற அறம்ட்டார் அது அங்கே. அதனால் தார்மீக ஜீவனம் கர்மயோக வாழ்க்கை முறை. அப்படி வாழ்பவன் என்ன மாற்றத்தை அடைகிறான்னு சொல்கிறாரு. அவனுக்கு என்னெல்லாம் வருதுன்னு அடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறாரு. விசுத்த ஆத்மா. விசுத்தாத்மா முதல் வரியில் அடுத்த வார்த்தை, 2வது வார்த்தை. முதல் வார்த்தை யோக யுக்தகன்னா கர்மயோகி. ஒரு கர்மயோகமாக வாழ்பவன் அடைகின்ற முதல் படி மன தூய்மை. விசுத்தாத்மான மன தூய்மையை அடைகின்றான். இந்த ஆத்மாங்கிற இடத்துக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பொருள் வரும். இந்த இடத்துல மனம்னு வருது, இன்னொரு இடத்துல உடல்னு வரும். அது ட்ரெடிஷ்னலாக படித்தா தான் இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிற முடியும். எல்லாத்துக்கும் ஆதாரமான தத்துவம் ஆத்மான்னு இருக்குது. இந்த இடத்துல ஆத்மான்னு சொன்னால் மனம். விசுத்த ஆத்மா மன தூய்மை அடைகின்றான். மனம்னு அர்த்தம். ஆத்மா தூய்மை அடைகிறன்னு சொல்ல முடியுமா? அப்போ அதனால் இங்கே இந்த இடத்துல ஆத்மானா விசுத்தாத்மான மன தூய்மை அடைகின்றான். இங்கே அசுத்தமான மனம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மோக வசப்பட்ட மனம் தான் அசுத்தமான மனம். இவன் கர்மயோகம் செய்பவன் மோகத்திலிருந்து விடுதலை அடைகின்றான். அதாவது என்ன மோகம்னா, பொதுவாக ஒரு மனிதனுக்கு எது சாதனை எது சாத்தியம்னே தெரிகிறது உலக வாழ்க்கையிலேயே. இப்போ பணம் நம்மளுக்கு சாதனையா சாத்தியமா? செல்வமெல்லாம் இருக்குது, அது சாதனமாக சாத்தியமா? சாதனம்தான், சாத்தியம் கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம்? எனக்கு இது இவ்வளோ சம்பாதிக்கிறது சாத்தியம் நினைக்கிறோம். அது நாம் நல்லா வாழ்வதற்கு ஒரு சாதனம். அது புரியுதுங்களா? என்ன பண்ணுறது? வச்சு 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 என்ன பண்ணுறது? பூரா அதவே சாத்தியமாக வச்சுட்டு என்ன பண்ண அதை எடுக்க மாட்டோம் கையிலேருந்து. ஏன்னா அதானே சாத்தியம். பணமே சாத்தியமானா அப்போ என்ன பண்ணணும்? அந்த பணத்தை வச்சு பூட்டிக்கிட்டே இருக்கணும் உள்ள. இப்போ இன்கம் டேக்ஸ் ரைடு தூக்கிட்டு போயிடுவோம் போகிறோம். அது ஒரு சாதனை தான். நாம் சுகமாக வாழ்வதற்கு, தர்ம காரியங்கள் பண்ணுவதற்கு, இந்த உலக வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு சாதனம். சாத்தியமே அது கிடையாது. நிறைய பேருக்கு உலக வாழ்க்கையிலேயே எது சாதனம் சாத்தியம்னு தெரியல. பிறகு ஆன்மீக வாழ்க்கையில் அங்கே எது சாதனம் எது, அதில் எல்லாம் குழப்பம். இந்த கர்மயோக வாழ்க்கை ஒருவன் வாழ்ந்தான் என்றால் உண்மையில் வாழ்வின் இறுதியான லட்சியம் எது என்ற சாத்தியம் அவனுக்கு பிடிபடும். எது சாதனை என்பது பிடிபடுங்கிறார். இதுதான் மன தூய்மைங்கிறார். இந்த மோகம் நீங்குவது மன தூய்மை. உண்மையான கர்மயோக வாழ்க்கை வாழ்பவன் ஆன்மீக வாழ்க்கையின் படிகளுக்குள் நுழைஞ்சிருவான், ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான். அதனால தான் சொல்லுவாங்க, நீ எல்லாம் ஏதாவது ஒன்றை கடைப்பிடிப்பா, ஞானத்தை அடைஞ்சிருவேன், பக்தியை பண்ணு, கர்மயோகத்தை பண்ணுன்னு என்ன அர்த்தம்னா, அந்த கர்மயோகமே அழைச்சி கொண்டு போயிடும். அவனுக்கு எது உண்மை எது பொய் இந்த குழப்பத்தை நீக்கும். எது நித்தியம் எது அனித்தியங்கிற குழப்பத்தை நீக்கிறோம். அப்போ அனித்தியத்திலிருந்து விடுபட்டு நித்தியத்தை அடைவதற்கு அவன் வந்து விடுவான். இதுதான் குழப்பமில்லாத மனம்தான் விசுத்தாத்மாங்கிறார், மன தூய்மை. அதே மாதிரி நாம் அந்த உலகத்தில் நம்மளுடைய இறுதி லட்சியம் என்னன்னு சொன்னால் மோட்சம். இல்லையே சாமி, மோட்சம்லாம் கிடையாது. யாராவது மோட்சம்தான் உனக்கு வாழ்க்கை லட்சியம்னு யாரும் வேணான்ருவாங்க. ஏன்னா மோட்சம்னா செத்த பிறகு அடைகிறதுன்னு நினச்சிட்டு வேணான்னு சொல்லிடுவாங்க. மோட்சம்னு அது இல்லையே. மோட்சம் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த உலகத்தில் வாழும் பொழுதே சந்தோஷமாக நிறைவோடு வாழ்வது தான் மோட்சம் அப்படின்னா அப்போ வேணும். அப்போ அதுதான் சாத்தியம். அதுக்கு செய்கிறத எல்லா சாதனைகளும். இந்த குழப்பம் போய் அவன் இந்த கர்மயோக வாழ்க்கையில் இந்த விசுத்தாத்மாவாக ஆகின்றான். மோகவசப்படாத மனம் அவனுக்கு கிடைக்கிறது. அதாவது விவேகம் வருமா. கர்மயோக வாழ்க்கை வாழ்ந்தால் அவனுக்கு எது நித்தியம் எது அனித்தியங்கிற வேகம், எது நிலையானது எது நிலையானதுங்க அறிவு வந்துடுமா. அதனால் அவன் என்ன பண்ணுவான்னா நிலையானதை நாட வேண்டும் என்ற முமுட்சுத்துவம் வந்து விடுமா. இதுக்கு பேர் விசுத்தாத்மாங்கிறார். அதனால் வைராக்கியம் இந்த வாழ்க்கைக்கு வந்து விடுவான். எதனால்? யோக யுக்தக கர்மயோகப்படி வாழ்பவன்
முதலில் அவன் அடைவது மன தூய்மை, விசுத்தாத்மா, அது கிடைக்குங்கிறார். அடுத்த ஸ்டெப் சொல்ல போகிறார். முதல் படியில் கர்மயோகம், அதனுடைய சாத்தியம் மன தூய்மை. அடுத்தது முதல் வரி 3வது வார்த்தை விஜிதாத்மாங்கிறார். இங்கே ஒரு ஆத்மா வருது, விஜிதாத்மா. இங்கே ஆத்மானா அங்கே ஆத்மான மனம், இங்கே ஆத்மான தேகம், சரீரம். விஜிதாத்மான தேகத்தை வென்று விடுவான். கர்மயோக வாழ்ப்பவனுடைய உடல், அவனுடைய சரீரம் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். தேகத்தை வென்றுவிட்டவனாக ஆகிவிடுவான். இவன் உடலுக்கு அடிமையாக மாட்டான், உடல் இவனுக்கு அடிமையாக இருக்கும். தூங்குகிற நேரம் தூங்குவான், முழிக்கிற நேரம் முழிப்பான். ஒருத்தர் கேட்டார், நீ என்ன எப்போ எதை செய்யணும் அதை செய்கிறேங்கிறார். இதுதான் தவம். சாப்பிட்ற நேரம் சாப்பிடணும், தூங்குகிற நேரம் தூங்கணும், வேலை செய்கிற நேரம் வேலை செய்யணும். நம்ம என்ன பண்ணுறோம், வேலை செய்கிற நேரம் தூங்குவோம், ஏன்னா சாப்பிடக்கூடாத நேரம் சாப்பிடுவோம். ஒரு டெல்லியில் சாமி கேம்ப் நடத்திக்கிட்டு இருந்தார். அவருடைய சிஷ்யர்கள் ஒரு பிரம்மச்சாரிகள்லாம் 2 பேர் பார்க்க வந்தாங்க. ட்ரெயின் ரொம்ப லேட் ஆகிருச்சு, 11 மணி 12 மணிக்கு தான் வருவோம், நாங்கள் சாப்பிடலை, எடுத்து வச்சுருந்தேன் சாப்பிடுங்கன்னாப்புல. அவங்க வந்து சேர 11:30 ஆயிடுச்சு. வந்து 12 மணிக்கு சாப்பிட்றாங்க. ஒருத்தர் வந்தார், 12 மணிக்கு அரக்கர்கள் தான் சாப்பிடுவாங்கிறார். நைட்டு 12 மணிக்கு அரக்கர்கள் தான் சாப்பிடுவாங்களாம். அப்போ எப்போ எதை செய்யணுமோ அந்த உடல் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துடும். இவன் எப்போ எதை தூங்குகிற நேரம் தூங்குறது, சாப்பிட்ற நேரம் சாப்பிட்றது, வேலை செய்கிற நேரம் வேலை செய்கிறது. இது விஜிதாத்மா. இந்த தேகம் அவனுடைய கட்டுக்குள் வந்து விடுகின்றது. பிறகு அடுத்து இந்த இந்திரியங்கள் மனமெல்லாம், அடுத்து இதே வார்த்தை வேறொரு அர்த்தத்தில் சொல்கிறார். அடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, சிதேந்திரியக. உடலை வென்றதும் இந்திரியங்களை வெல்றதும் ஒன்று தான். இங்கே அடுத்த வார்த்தை சிதேந்திரியக, இந்திரியங்களை வென்றவனாக ஆகிவிடுவான். முதல் வார்த்தை மனசை சுத்தமாக்கிடுவான், 2வது உடம்பு அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். இதுவும் அதே தான், இந்திரியங்களை வெற்றி பெற்று விடுவான்கிறார். இந்திரியங்களில் அதாவது பொதுவாக இந்திரியங்கள் வாக்கு, மனம், காயம், இந்த 3ம் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். இந்த திரிதண்டின்னு வச்சுருப்பாங்களாம். இந்த சில பேர் இந்த 3 குச்சி வச்சுருப்பாங்க. பேர் என்னென்னா, இந்த வாக்கு, மனம், காயம் என் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு அடையாளம் காமிக்கிறது தான் அது. திரிதண்டின்னு ஒரு வார்த்தை இருக்குது அதுக்கு. 3ஐயும் கட்டுப்படுத்தியவன். அதனால் என்ன சொல்லிட்டாருன்னு சொன்னால், இங்கே சிதாத்மா, சிதேந்திரியக, விஜிதாத்மா, விசுத்தாத்மா, சிதேந்திரியக, இந்த 3ம் கர்மயோகிக்கு பலனாக கிடைக்கிறது. பிறகு என்ன பண்ணுறான் அவன், பிறகு அவனுடைய பார்வையை சொல்கிறார். இந்த மாதிரி இவன் இந்த கர்மயோகத்தில் இதெல்லாம் அடைஞ்ச உடனே அவனுக்கு ஒரு பார்வை ஞானம் வந்துடுதுங்கிறத சொல்கிறார். அவன் ஞான கர்ம சந்நியாசியாக ஆகிவிடுகிறான்ங்கிறதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, 2வது வரையில் முதல் பகுதி சர்வபூதாத்மா, சர்வபூதாத்மாங்கிறார். சர்வபூதாத்ம பூதாத்மா, எல்லா ஜீவராசிகளுடைய ஆத்மாவை ஆத்மாவாக ஆகிவிடுவான்கிறார். எல்லா ஜீவராசிகளுடைய ஆத்மாவாகவே அவன் ஆகிவிடுகின்றான். இது அதனுடைய பலன். அவன் இதெல்லாம் செஞ்ச உடனே இது ஞானத்தினாலதான் கிடைக்கும். எல்லா ஜீவராசி ஆத்மாவும் இவனுடைய ஆத்மாவாக பாவித்து, இது ஞான யோகத்தில் வரக்கூடிய பலன். ஆத்மபூதகன்னா எல்லா ஜீவராசிகளுடைய ஆத்மாவாக மாறிவிட்டான். சர்வபூதாத்மானா எல்லா ஜீவராசிகளுடைய, ஆத்மபூதகன்னா ஆத்மாவாக ஆத்மா ஆகியிருப்பான். இவன் என்ன பண்ணிட்டான், எல்லா ஜீவராசிகளையும் தன்னுடைய ஆத்மாவாக பார்ப்பான்னு சொல்ல, எல்லா ஆத்மா ஒன்றாத்மாங்கிற அறிவு இவனுக்கு வந்து விடுங்கிறார். அந்த பலன் இவனுக்கு கிடைக்கிறது. பாருங்கள், வரிசையாக சொல்லிட்டு வர்றார். அவன் கர்மயோகி, மன தூய்மை பெற்றுவிட்டான், உடலை கட்டுப்படுத்தி விட்டான், இந்திரியங்களை வென்று விட்டான். அவனுக்கு என்ன அறிவு கிடைக்கிறது, எல்லா உயிர்களும் தன்னுயிர் போல் தன்னுயிராகவே ஆக்கி விடுகின்றான். அடுத்து ஒரு பலன் சொல்ல போகிறாரு, அதை நம்ம இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.